புரோட்டோகால் பிரியா அக்கா மாதிரி இன்னொருத்தருக்கு நம்ம ஒரு பேர் வைக்க போகிறோம். எப்படி கொத்தூஸ் அப்படிங்கிற ஒரு பெயர் நல்லபடியாக ஃபேமஸ் ஆச்சோ அதே மாதிரி டேஷ் பிரசன்னா அப்படிங்கிறது தான் இனி அவருடைய பெயர். இந்த நாட்டின் காவல்துறை அமைச்சர் யாரு? ஒரு டேஷும் கிளிக்காத முதலமைச்சர் ஜோசப் சி விஜய். முதலில் கைது செய்யப்பட வேண்டியது இந்த டேஷ் முதலமைச்சர் விஜய் ஜோசப் தான். இந்த டேஷ் நல்லா இல்ல. எப்படி பிரியாக்காவை நம்ம புரோட்டோகால் பிரியா அப்படின்னு சொல்றோமோ இனி முதல் நாம இந்த பிரசன்னாவை அவர் இனிமே டைரக்டாவே நம்ம டேஷ் பிரசன்னா அப்படின்னு சொல்லி அழைக்கலாம். அப்ப இனிமேல் உன் பேர் தீப்பறி திருமுகம் இல்ல, ரத்த திருமுகம் தான். பேரை மாத்திக்கோ. அதற்கான ஃபுல் அத்தாரிட்டி அந்த மனுஷன் கொடுத்திருக்கார். ஏன்னா ஒரு முதலமைச்சரையே டேஷ் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லும்போது மோத்தா உன்னை பெத்தாலா இல்ல யானை கக்குச்சாடா நான் கேட்க மாட்டேனாங்க. டேஷ் பிரசன்னாவுக்கு டேஷ் மரியாதைலாம் டேஷ் கொடுத்துட்டு எந்த டேஷுக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது. அப்படியா? உங்க அம்மா பல்சு, உங்க அப்பா பல்சு, உங்க பொண்டாட்டி பல்சு, உங்க பசங்களும் பல்சு, நீயே பல்சு, எல்லாரும் க்ளோஸ் பண்ணலாமா? எல்லாரையும் க்ளோஸ் பண்றியா? இதை கேட்கும்போது கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. என்ன விஜய் பேசணும்னு டேஷ் பிரசன்னா அப்படி இல்லை சார். பொதுவாக நான் சொல்கிறேன், திமுக பீரியடில் இந்த மாதிரி ஒரு முதலமைச்சரை டேஷ் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட முடியுமா? ஆனால் இப்போ சொல்ல முடியுதுன்னா அதை தட்டி கேட்கணுமா வேண்டாமா? தட்டி புளிங்கடா. டேஷ் சிஎம் நீங்க கைது பண்ணணும். டேஷ் பிரசன்னா பத்தி நம்ம பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? கண்ட டேஷ் பத்தி நம்ம பேச. கண்ட டேஷ் பத்தி நமக்கு இல்ல. கண்ட டேஷ் எல்லாம் டிபேட்ல கூப்பிட்டு வச்சு கண்ட டேஷ் வார்த்தை எல்லாம் போடுறாங்களே, அதுக்கு அது கூப்பிடுற டேஷ் தான் நம்ம போய் கேட்கணும். இந்த டேஷை பத்தி பேசி என்ன பிரயோஜனம்? டேஷை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, டேஷ் தான் ஒரு மிகப்பெரிய இன்டெலெக்சுவல்ன்ற நினைப்பு டேஷ் பிரசன்னாவுக்கு வாயில வந்திருக்கும். அதுதான் உட்கார்ந்துட்டு திமிரா உட்கார்ந்துட்டு பேசிட்டு கூடாது. ஆளாளுக்கு பெரிய நீங்க தான் பெரிய அறிஞர்கள் பறக்கும் போது 6-7 மூளையை வச்சு உங்களுக்கு படைச்ச மாதிரியும் இல்ல. டேஷ் பிரசன்னாவுக்கு என்னன்னா, தான் ஒரு பெரிய இன்டெலெக்சுவல், தன்னை மாதிரி யாருமே பேசிட முடியாது, தன்னை மாதிரி யாருமே சிரிச்சிட முடியாது, உங்களுக்கு எல்லாம் முன்னோடி அவரு. டேஷ் பிரசன்னாவை நீங்க தொடக்கூட முடியாது. அடிக்கலாம், ஆனா டான்சிங் கிளாஸ் எதுவுமே நீங்க பண்ண முடியாது. ஆமா, இவங்க எங்களை பார்த்து பிஜேபி பி டீம் என்று சொல்வதற்கு வெக்கமாக இருக்கிறது. எனக்கு ஒரு அப்படின்னு தப்பா சொல்லிட்டாரு. பதில் இல்ல, அதனால சிரிக்கிறேன். யோசிக்கிறீங்களோ? இல்ல பதில் இல்ல. என்னடா சிரிக்கிற? பயமுறா பெரிய பல்லழக. என்னங்க பெரியவரை பிடிச்சிட்டீங்க? யாரு இவனா பெரியவன்? இவன் சில்ற பையங்க. நம்ம சேனலோடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த QR கோட் மூலமாக உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக நம்ம சேனலுக்கு அடிக்கலாம். நன்றி. பிஜேபி வளர்த்து விட்டது அவங்க தான், அவ்வளவுதான். என்னைய 14 வருஷமா நீங்க டிவில பாக்குறீங்க. நான் சிரிச்சேன் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தங்கிறது பப்ளிக்கு தெரியும். சாரி, எனக்கு தெரியாது. நான் இந்த கேள்விக்கெல்லாம் நான் ரைட் ஓகே பப்ளிக் இல்ல ஒரு அதாவது சிரிச்சுக்கிட்டே யோசிக்கிறாரு, எப்படி கொடுக்கலாம். அது தெரியுதா? வெளிப்படையா தெரியுதா? உன்னை மூஞ்சில வேற யாரும் துப்ப விடாது பாரு. அதை நான் துப்புறேன். தோத்துக்கிட்டே இருக்கீடா. இவர் இருக்கார்ல எதிர்கட்சி தலைவர், அவரை கூட நீங்க அடிச்சிடலாம். ஆனா அதுக்காகலாம் டேஷ் பிரசன்னாவை நீங்க தொட்டு பார்த்துடலாம் நினைச்சிடாதீங்க. அது முடியவே முடியாது. டேஷ் பிரசன்னாக்கு என்னன்னா, ஆளுங்கட்சியா இருக்கும்போது ஒரு வாயி, எதிர்கட்சி ஆயிட்டாருன்னா காவாயி. ஏன்டா சிரிக்கிற? முதுகிலம்லாம் தெரியுதுடா. முதுகிலம் தெரியுதா? எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும்போது டேஷ் பிரசன்னா என்ன சொன்னாருன்னா, முதலமைச்சர் நல்ல பெரிய கும்பா. ஒரு முதலமைச்சருக்கான இலக்கணம் என்னன்னு தமிழன் பிரசன்னாவோட ஸ்டேட்மெண்ட், ஃபேமஸ் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. எப்போ எடப்பாடி சிஎம்மாக இருக்கும்போது, 5 வருஷம் ஸ்டாலின் சிஎம்மாக இருக்கும்போது அதை வாயை திறக்கல. அவர் போட்டு பார்க்கலாமா அந்த வீடியோவை? எவ்வளோ மோசமாக பேச முடியுமோ அவ்வளோ மோசமாக. என் வீட்டுக்கு சர்வெண்ட் என் வீட்டில் சூவேஜ் அடிச்சிருச்சுன்னா குத்தி விடணும். அதான் முதலமைச்சர் அப்படின்னு அவரே பேசியிருக்காரு. பேசினாரா? அதே முதலமைச்சருக்கான அந்த இலக்கணத்தை 5 வருஷம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கும்போது தமிழ் பிரசன்னா எங்கேயாவது ஒரு வீடியோவில் பேசியிருப்பாரா? ஒரு கூட்டத்தில் பேசியிருப்பாரா? இதுதான் திமுகவோட உண்மையான முகம். ஏன்டா தயங்குற? தைரியமா சொல்றா. சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. சொல்றா. முதலமைச்சர் என் வீட்டுக்கு சாக்கடைய
எடுப்பாரு. அதுக்கு தான் முதலமைச்சர் அப்படின்னாரு. கடைசி 5 21 to 26 எத்தனை வருஷம் உங்க வீட்டுக்கு உங்க முன்னாள் முதலமைச்சர் வந்து அடப்படுத்து கொடுத்தாரு? இப்படி குத்துறா எப்படி போவோம்? இப்ப நான் குத்துறேன் பாரு. பாருடா பாருடா. இவர் பிளான் பண்ண நேரம் அவர் எம்எல்ஏ கூட ஆக முடியல. எலெக்ஷனில் சீட்டு கஷ்டப்பட்டு வாங்கி தோத்தாரு. யாருக்கிட்ட தோத்தாரு? தாவேகா கிட்ட தோத்தாரு. ஆகவே இன்னைக்கு வந்து அவர் தலைமைக்கு தன்னுடைய விசுவாசத்தை காட்டுவதற்கு தமிழன் பர்சனா பேசுகிறார். உழுவனா நானே நீலாம் ஜாலரா தான்டா போடுவேன். நான் பெரிய சேர்த்து சிங்கு நடத்திட்டு இப்ப என்ன சொல்றாரு நம்ம டேஷ் பிரசன்னா வந்து, இப்ப ஆதவர்ஜன் அப்படி பேசினாரு, ஆதவர்ஜன் இப்படி பேசினாரு. நம்ம தமிழ்நாடு போன்ற மாநிலத்துக்கு ரெகுலர் ஜிபி போடாத நீங்க தான் சார் தற்கொலை. தூத்துக்குடியில தன்னுடைய வீட்டுல கழிவறை இல்லையா? ஒரு கழிவறை இல்லாத ஒரு கிராமத்தை உருவாக்கிய ஒரு முட்டாள் முதலமைச்சர். விஜய் வாயில நல்லா வந்துரும் சொன்னாரு, டேஷ்னு சொன்னாரு. அதனால நானும் டேஷ்னு சொல்றேன். சரி ஓகே, அவரும் டேஷ்னு சொல்லும்போது நம்மளும் சொல்லல. டேஷ் பிரசன்னா வந்து இப்படி பேசுறதுல ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. கலவரத்தை உண்டாக்கிட்டு இருப்பான். அதவே இல்ல. யாரும் கண்டுக்காதீங்க அவனை. என்ன லூசு பேர் நினைச்சிக்கலாம். இந்த எலும்பை வந்து முறிச்சிருவேன் இது இப்படின்னு சொல்றது எல்லாமே இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இதுக்கு போய் இவ்வளோ டிவிக்கு வந்து ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கு. மனநலம் வந்து ஒருத்தருக்கு பாதிக்கப்பட்டிருந்தா நம்ம வந்து அதை சரி பண்ணிடலாம். ஒட்டுமொத்தமா மனநலம் பாதிக்கப்பட்டுச்சுன்னா நீங்க இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா? மூளை வளர்ச்சி குறைவா? அதுதான் விமர்சனம் வேற, இது வேற. என்ன நினைக்கிறாங்கன்னா, முதலமைச்சரை ஒருமையில பேசினாலும் சரி, அசிங்கமா பேசினாலும் சரி, கைகால உடைப்பேன்னு சொன்னாலும் சரி, நீ வந்து எதுவும் பேசக்கூடாது. ஏன்னா நீ ஆளுங்கட்சி, நான் உன்னை என்ன வேணாலும் பேசுவேன். ஆனா ஒரு செருப்பெடுத்து ஒரு பாட்டி ஒரு போட்டோ தூக்கி அடிச்சா நான் வந்து தனிப்படையை வச்சு கூட தேடலாம். அது தப்பு கிடையாது. உங்களுக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னியா? என்னது? இதுவும் பண்ணலாம். ஒரு மீம் போட்டா கூட நீங்க அவனை வந்து நைட்டோட நைட்டா வந்து கைது பண்ணலாம். உங்களை எதிர்த்து பேசுறவங்களை எல்லாரையும் வந்து அடக்கி வைக்கலாம். ஆனா ஒரு முதலமைச்சரை, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சரை ஒரு பொது மேடையில வச்சு அவன் கை காலை உடைப்பேன், அவன் நெஞ்செலும்பை உடைப்பேன் அப்படின்னு சொன்னா பார்த்துட்டு கை கட்டி வேடிக்கை பார்க்கணும். சாஃப்டா பேசணும், வேற மாதிரி பேசணும், நம்மளும் வேற மாதிரி. பத்திரிகை சுதந்திரத்தை பறிக்கிறாரு. 5 வருஷம் எத்தனை பேர் அவங்க கைது பண்ணாங்க? வெறும் சோஷியல் மீடியா போஸ்ட்டுக்காக, மீம்ஸ் போட்டதுக்காக எத்தனை பேரை கைது பண்ணாங்க? ரெட் பிக்ஸ் ஃபிலிக்ஸோட கைதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம்? அப்போல்லாம் யாருமே எந்த பத்திரிகையாளரும், ஒரு பத்திரிகையாளர் வாய் திறக்கல, பிரஸ் கிளப் வாய் திறக்கல. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? படைக்கலடி. மண்டையில மட்டும் அடிச்சிடாத, கொலைகேஸ்ல உள்ள போயிருவேன்.